ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல் அண்ட் ஸ்ரீ வினோபோட்டிக். டுடே பார்த்திங்கன்னா ஒரு மினி விலாக் வந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் சிஸ்டருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தினா வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து ஃபேவரெட்ங்க. அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் தக்காளி தொக்கு சூப்பராக சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்னா அது வந்து அம்மா வீடு தான். எல்லாத்துக்குமே வந்து அதான் இருக்கும். அம்மா வீட்டில் இருந்து தான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அது வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருந்தோம். ஃபிஷ்ஷு, லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு பெட் இருக்கும் இல்லையா? பெட்னால் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லுவீங்க இல்லையா? எனக்கு வந்து டாக் விட லவ் பேர்ட்ஸும் ஃபிஷ்ஷும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோதான் திங்கிங் நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே நம்ம இந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து வரும், ஹாப்பினஸ் வரும். என்னோடய பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்னா இதுதாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாலுமே அந்த சோஃபா வந்து எங்களை வாங்கன்னு கூப்பிடும். அதுதான் வந்து பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் எங்களுக்கு. ரொம்ப வந்து இப்போ வந்து தக்காளி தொக்கு வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எனக்கு தக்காளி தொக்குனால் வந்து ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து அம்மா அப்பா பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த பிளேஸ் தான், எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னா அம்மா வீடு தாங்க. அம்மா வீட்டில் தான் வந்து நம்ம நல்லா வந்து சாப்பிடுவோம். நல்லா பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் அம்மா வந்து நல்லாவே சாப்பிட்ருப்போம். அங்கே தான் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்க அம்மா என்ன செஞ்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு என்னவெல்லாம் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன வேறு பிளேஸ் இருந்தாலும் அம்மா வீடு அப்படின்னாவே எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் தனி சந்தோஷமாக இருக்கும். அதனால் இங்கே அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே இங்கே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கும். யார் எது சொன்னாலும் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேங்க. எனக்கு அம்மா வீடுனா அம்மா வீடு தான். என் அம்மா வீடு தான் ஸ்பெஷல் எனக்கும் என் தங்கச்சிக்கும். ஏன்னா அவங்க தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்திருக்காங்க. அதனால் வந்து அவங்களோட இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா? உங்கள் வீட்லேயும் நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கெலாம் போவீங்களா? உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சப்பாத்தி தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.